கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச காரில் எல்லா விவரமும் தெரிஞ்சவன் மோட்டாரை எடுத்து தோற்று போனதுண்டு. எதுவுமே தெரியாதவங்க மோட்டார் எடுத்து ஜெயிச்சவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. நான் உழைக்கணும், உழைச்சி பாடுபட்டு நான் வாழ்க்கையில் முன்னேறணும், இந்த என் சொந்த பந்தங்கள் என்னை பார்த்து சிரிக்கக்கூடிய மனுஷங்கிட்ட நான் ஒரு மனுஷனாக வாழணும் அப்படின்னு தானே இறங்குறோம், மோட்டார் எடுக்கிறோம். அதனால் கடவுள் நம்ம கூட. நீங்கள் உழைக்கிறதுக்கு தான் நாங்கள் முயற்சி பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ஒரு வண்டி எடுக்க போகிறீங்க. அப்படி வண்டி எடுக்கும் போது அந்த வண்டியை எப்படி பணம் கொடுத்து அந்த வண்டியை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சிருக்கணும். கையகப்படுத்துறது, அந்த வண்டியை எந்த முறையில் வாங்கினா நம்மளுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது முதல்ல பார்த்திங்கன்னா வண்டி எடுக்கும் போது நம்மளுடைய சிந்தனை எப்படியா இருக்கும்னா, இப்போ இருக்கிற காசுலேயே இருக்கிற பணத்துலேயே கொஞ்சம் ஏதாவது பழைய வண்டியாக லோ மாடலாக ஒரு வண்டி வாங்கி ஓட்டிக்கிடுவோம். அதுக்கப்புறம் அதில் நல்லா ஓட்டி பணம் சம்பாரிச்சிட்டு நம்ம என்ன செய்யலாம், பெரிய வண்டியாக அப்படி அருமையான வண்டியாக அப்படி வாங்கிடலாம், இப்படி வாங்கிடலாம், அந்த பாடியெல்லாம் நல்லா ஸ்ட்ராங் பண்ணி இது பண்ணிடலாம் அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது பழைய காலத்து கதை. இந்த சின்ன பொட்டி கடை வச்சுட்டு அதுக்கப்புறம் அது வளர்ந்து சோறு கடையாகும் பாருங்களேன். அதில் எங்கள் அப்பா காலத்து ட்ரெண்ட்டு. இன்றைக்கெல்லாம் அப்படிலாம் கடை வச்சா ஒரு படமும் ஓடாது. வந்தோடனே பெத்தை முதல் போட்டு தான் வரானுங்க. ஒவ்வொருத்தர் ஸ்டோர் வைக்கிறாங்க, 50% ஆஃபர் 80% ஆஃபர்ன்றாங்க. உளுத்து போன பருப்பை க்யூலண்டு வாங்கிட்டு போகிறாங்க. ஏன்னா உலகம் அப்படி மாறிடுச்சு. உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் வேஷம் போட்டாகணும். அப்படின்னும் போது நம்ம ஒரு வண்டி எடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த வண்டி ஒரு பழைய வண்டியாக அந்த நகை நட்டெலாம் வச்சு கடன் கப்பு இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் இப்படி ஒரு வண்டியை எடுத்துருவோம், நிம்மதியாக இருந்தால் ஓட்டும்டா இல்லாட்டி படுத்துக்கிறோம்டா அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல அது ஃபால்ட்டு. அது ஒரு தப்பான சிந்தனை. முதல்ல பழைய வண்டியை பற்றி நீ தெரிஞ்சுக்கிறணும். எப்படி தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா, பழைய வண்டியில் வேலை வராது. வேலை வந்துச்சுன்னா பழைய வண்டினாலே பாதி தான் உங்களுக்கு. பழைய வண்டிக்கு பேரே பாதி தான். இன்ஜின் எல்லாமே ஆட்டோமேட்டிக் எல்லாம் டோட்டலாக தெரிஞ்சிருக்கும். அப்போ ஹெட்டில் வேலை வரும். வேலை வந்தோடனே ஹெட்டை பேலன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நேராக பிஸ்டன் பேரலில் வேலை வரும். அப்படின்போது ஹெட்டையும் பிஸ்டன் பேரலையும் சேர்த்து வேலை பார்க்கணும். அதுக்கப்புறம் ஹெட்டையும் பிஸ்டன் பேரலையும் தாங்கிட்டிங்கன்னா இந்த 2 கம்ப்ரஸிங் அடியும் தாங்க மாட்டாமல் கிராங்க் சாஃப்ட்டு பேரிங்கில் வேலை வரும். அப்படின்போது முதலேருந்து ஹெட்டையும் பிஸ்டனையும் கிராங்க் சாஃப்ட்டையும் வேலை ஆக்கணும். முதலேருந்து அப்படி வேலை பார்த்து 3 வேலை பார்த்துட்டிங்கன்னா இதோடைய இருதயமான பம்பு நாசில் அதுக்கு பவர் பத்தாது. அதை நீங்கள் வேலை பார்க்கணும். வேலை பார்க்கும்போது அது செட் ஆகிட்டால் நீங்கள் தப்பிச்சிட்டிங்க. ஒரு வேளை செட் ஆகலை அப்படின்னா ரொம்ப கஷ்டத்தில் வந்துடுவீங்க. ஏன்னா பம்பு நாசிலாம் லேஸில் செட் ஆகாது. ஒரிஜினல் அமைப்பு போட்டு இன்னொரு முறை செட் பண்ணிங்க அப்படின்னாலே. இப்படி 1 by 1 வேலை வரும்போது நீங்கள் ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு ஒரு டாடா ஏஸ் எடுக்கிறீங்கன்னா இந்த வேலையை அடுத்து பார்க்கும்போது என்ன ஆயிடும், நீங்கள் அந்த வண்டியோடைய 3 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டிக்கு நீங்கள் போட்ட முதலுடைய விலை 10 லட்சத்துக்கு மேலே போயிடும். அதுக்கு ஏண்டான்னு ஆகி போயிடும். அதனால் முடிந்த அளவுக்கு மோட்டார் எடுக்கும்போது அதை மராமத்து பார்க்காம அந்த மோட்டாரை ஓட்டணும். அப்படின்னா மராமத்து பார்க்காம ஓட்டணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு புது வண்டியை தான் சாய்ஸ் பண்ணணும். அப்படி புது வண்டிக்கு சாய்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு பெரிய பணக்காரர் ரெடி கேஸ் போட்டு வண்டி எடுத்திங்கன்னா அதுவும் ஃபால்ட்டு. ஏன்னா அதுவும் தப்பு. ஏன்னா அந்த வண்டிக்கு பணம் யார் கொடுக்கணும் அப்படின்னா அந்த வண்டி தான் கொடுக்கணுமே தவிர உங்கள் சொந்த முதலவோ உங்கள் சொத்தவோ உங்கள் நிலப்பத்திரத்தவோ விற்று கொண்டு போய் அடை வச்சு நகையை விற்று அந்த வண்டியை வாங்குறது ஃபால்ட்டு. அந்த வண்டியை எது வாங்கணும் அப்படின்னா அந்த வண்டி சம்பாரித்து அந்த வண்டியை வாங்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு வேலையே தெரியாத ஆளாக வச்சுக்கோங்க, போய் வேலை பார்க்குறீங்கன்னா இன்றைக்கி சூழ்நிலைக்கு 500 ரூபா கொடுப்பாங்க. அப்படின்னா மாதம் 15,000 ஆச்சு. நீங்கள் ஒரு மனிதன் போய் வேலை ஆகும்போது 15,000 கிடைக்கும் போது ஒரு 5 லட்ச ரூபா வண்டி 10 லட்ச ரூபா வண்டி போய் வேலை ஆத்தா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கணும்? உங்களால் டார்கெட்டு குறைஞ்சது 45,000 50,000 ஓட்டணும். அப்படி ஓட்ட முடியும், என்னால் முடியும் அப்படின்ற திறமை உள்ள ஆள் தான் வண்டி எடுக்கணும். யார்கிட்டையும் கேட்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அவனுக்கு 1008 பிரச்சனை. நீங்கள் நேற்று கேட்டேன் அதனால் இன்னமேட்டு நான் கேட்க முடியாது, ஏற்கனவே சொல்லிட்டோம்ல அந்த அண்ணன்கிட்ட கூப்பிடுவார் அப்படின்னா அந்த அண்ணன் என்ன ஒரு வேலையில் இருப்பார். அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவர், ஒரு கடை வச்சு நடத்துகிறவர், பல ஜாமான்களை ஏற்றி இறக்கி அதில் 5 இதில் 5 இங்கே கொடுக்க வேண்டியவனுக்கு அங்கே கொடுக்க வேண்டியவனுக்கு பல குழப்பத்தில் இருப்பார் அந்த அண்ணன். அப்படின்னும்போது ஒன்று இப்படி மனசில் வச்சுருப்பார். அப்போ நீ மனசில் நிற்கிற மாதிரி என்ன செய்யணும், வாட்ஸ்அப்பில் அவர் நம்பரை வாங்கிட்டு நீ உனக்கு ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு அந்த ஸ்டேட்டஸ் ஏதோ சினிமா பாட்டெலாம் பார்க்காத, எந்த இதாக இருந்தாலும் வண்டியவே காமிச்சிக்கிட்டு அந்த ஸ்டேட்டஸில். அப்படிலாம் நவீன காலத்தை நவீனத்தை யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணி அவங்கள நம்ம கவர்ந்து எடுத்து அந்த வண்டியை 50,000 ரூபாய்க்கு ஓட்டணும் ஒரு மாதம் ஒன்றுக்கு. அப்படி ஓட்டி அந்த வண்டி தான் அந்த வண்டிக்கு பணம் கட்டி அந்த வண்டியை நம்ம சம்பாரித்து அதை கையகப்படுத்தணுமே தவிர நீ சொந்த காசவோ சொந்த முதலவோ நீ போய் இப்போ வேலை பார்த்து கல்லை உடச்சி மண்ணத்தை வண்டி நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அந்த வண்டிக்கு டிவி கட்டக்கூடாது. அந்த மாதிரி வேலை பார்க்குறவங்க தான் வண்டி எடுக்கணும். அதே மாதிரி ஒத்த சிந்தனையாக இருக்கணும்.
இப்போ என்கிட்ட வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கஸ்டமர் வந்து பாடி கிட்டு போனார். எங்கே சேலத்துலேருந்து மதுரையில் வந்து. இதுக்கு டீசல் செலவு எவ்வளோ ஆகும்னு நிறையா பேருக்கு தெரிஞ்சுக்கங்க. குறைஞ்சது வந்து 200 கிலோமீட்டருக்கு மேலே. சரியா? இப்போ அவர் திரும்பி நம்மக்கிட்டே பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வந்திருக்காரு. 2 வருஷம் கழிச்சு. ஏன்னா அந்த ஊர் மக்கள்லேருந்து எல்லாரும் என்னப்பா 2 வருஷமாக அந்த வண்டி அப்படியே இருக்குது, 2 வருஷமாக வண்டி அப்படியே இருக்குன்னா அப்போ அந்த முதலாளி சேலத்துலேருந்து வந்திருக்கீங்க? ஆமாங்க. சொல்லுங்கள் முதலாளி, எதுக்கு வந்தீங்க? எஃப்சி பெயிண்ட் அடி தான் வந்திருக்கேன். பாருங்க. அதனால் ஒற்றை சிந்தனை, ஒரே மாதிரி சிங்கம் போல் பார்க்கணும், சிங்கம் போல் பதுங்கணும், சிங்கம் போல் பாயணும். அப்படி ஒத்த சிந்தனை உள்ள ஆள் தான் வந்து இந்த மோட்டாரில் ஜெயிக்க முடியுமே தவிர, பல யோசனை பல கருத்து, அண்ணன் சொன்னான், தம்பி சொன்னான், தங்கச்சி சொன்னான், நான் இவங்க சொன்னதை தான் கேட்பேன் அப்படின்னு நீ கேட்டேன்னா உன்னை எல்லாரும் சேர்ந்து பைத்தியக்காரன் ஆக்கிடுவாங்க. என்னால் முடியும், என்னால் சாதிக்க முடியும், நான் எவனுக்கு லோடு ஓட்டுவேன், என்னமும் செய்வேன், நான் அந்த வண்டியை வந்து ஜெயிச்சு காமிப்பேன் அப்படின்னு உன் மனசில் தைரியம் இருந்துச்சுன்னா 30,000 கொடுத்து ஒரு டாடா ஏஸ் புது வண்டி எடுக்கலாம். வெறும் 30,000 தான் உன்னுடைய முதலாக இருக்கணும். திருப்பி நீ கட்டக்கூடிய டியூக்கு பூராமல் வண்டி கட்டணும். நீ கட்டிடக்கூடாது. நீ கட்டின அப்படின்னா நான் தான் கட்டணும், வேறு வழி இல்லை அப்படின்னு நீ நினச்சேன்னா நீ தயவுசெய்து இந்த வண்டியெல்லாம் எடுக்காதீங்க நண்பர்களே. அப்படி அதிகாரப்பூர்வமாக அழுத்தமாக வந்து நம்ம வந்து செயல்படணும். அப்படி செயல்படும் போது தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும். இந்த ஆடியோ வந்து பெரியவங்களும் கேட்டுக்கிருப்பீங்க. நான் வந்து இந்த தொழிலில் முயற்சி பண்ணக்கூடிய சின்ன பையங்களுக்கு தான் இந்த வார்த்தையை பேசிக்கிருக்கிறேன். பெரியவங்க நீ வான்னு எதுவும் வார்த்தைகள் இருந்தால் தப்பாக எடுத்துக்கிற வேண்டாம். வயசானவங்களும் நம்ம சேனலை வந்து பார்க்குறாங்க அப்படின்றது எனக்கு தெரியுது. இதில் ஒரு ஐயாலாம் வந்து நம்ம சேனலை பார்த்து, ஐயா நான் வந்துட்டேங்கய்யா, உங்கள் மதுரையில் தாங்க வண்டி எடுக்கிறேன், கொஞ்சம் வண்டியை வந்து பார்த்து சொல்லுங்கய்யா, இது உண்மையிலே புது வண்டி தானா பழைய வண்டி தானே ஒரு ப்ரோக்ராம் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதே மாதிரி போய் பார்த்தா 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட வண்டிங்க அதை அவருக்கு அலாட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அப்புறம் போய் பார்த்தேன், ரெஃபையும் பாதிச்சுக்கிற முடியல. ஆனால் ஐயாவுக்கு போய் தொழிலை சொல்லி கொடுத்துட்டேன். ஐயா இந்த மாதிரிலாம் பாருங்கள், நம்பர்லாம் சரியாக இருக்குதா, இந்த கண்ணாடிக்கு இந்த இடத்துல நம்பர்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஓல்டு ஸ்டாக் வண்டியை எடுத்து ஏமாந்துடக்கூடாதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி பழைய வண்டி வாங்கினீங்கன்னா அதில் எவ்வளோ பிரச்சனை இருக்கிறதையும் வீடியோ போட்டிருக்கிறேன். நம்ம சேனலில் வந்து இந்த டாடா ஏஸ் இந்த மோட்டாரில் வந்து எவ்வளவு பள்ளங்கள் இருக்குது, இதில் நீங்கள் எப்படிலாம் ஜம்ப் பண்ணி போக போகிறீங்க அப்படின்னு உங்களை டேலண்ட்டை கூட்டுறதுக்காகவும், உங்களை பயமுறுத்துறதுக்கு இந்த வீடியோ கிடையாது, உங்களை ஒரு பலவானாக மாற்றுறதுக்கான வீடியோ இது. இந்த வீடியோடைய பேச்சும் சரி, அனுபவமும் சரி, உங்களை ஒரு பலவானாக மாற்றுறதுக்கு. இப்போ உங்களுக்கு சோதனை வருது, பரீட்சை வருது அப்படின்னா அதெல்லாம் உங்களை ஜெயிக்கிறதுக்கான பலம் வருதுன்னு அர்த்தம். அதனால் சோதனை வருது, பரீட்சை வருது, ஐயோ அம்மா அப்பான்னு புலம்புனீங்க அப்படின்னா நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு வீரனுக்கு அழகு என்ன தெரியுமா? அவனுக்குள்ளே இருக்கிற கோலத்தனத்தை மறைக்கிறது தான். அதனால் உனக்கு கஷ்டம் வருது, துன்பம் வருது, துயரம் வருதுன்னு யார்கிட்டையும் தயவு செய்து புலம்பிடாத, யாருடைய அனுதாபத்தை எதிர்பார்த்துறாத. அப்படி பார்த்துட்டுன்னா அந்த இடத்துல நீ தோத்துட்ட அர்த்தம். அதனால் நண்பர்களே, நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஒரு விஷயத்தை யூவிங்க, இது எடுத்தால் என்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு முடிவு பண்ணுங்கள், எடுங்க, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச நட்ட ஜாதகத்தை சொல்கிறேன். எல்லா விவரமும் மோட்டாரில் எல்லா விவரமும் தெரிஞ்சவன் மோட்டாரை எடுத்து தோற்று போனதுண்டு. எதுவுமே தெரியாதவங்க மோட்டார் எடுத்து ஜெயிச்சவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அதனால் கடவுள் நம்ம கூட, நீங்கள் உழைக்கிறதுக்கு தான் நாங்கள் முயற்சி பண்ணுறீங்க, எவனையும் ஏமாத்துறதுக்கு இல்லைல்ல. நான் உழைக்கணும், உழைச்சி பாடுபட்டு நான் வாழ்க்கையில் முன்னேறணும், இந்த என் சொந்த பந்தங்கள் என்னை பார்த்து சிரிக்கக்கூடிய மனுஷங்கிட்ட நான் ஒரு மனுஷனாக வாழணும் அப்படின்னு தானே இறங்குறோம், மோட்டார் எடுக்கிறோம். இதில் வந்து மதம் ஜாதியெலாம் பார்க்கக்கூடாது. உள்ளுக்குள்ளே வயிறு இருக்குதா அதை தான் பார்க்கணும். நீ ஒல்லியாரு குண்டாரு, ஏன் உன் கை காலில் புண்ணாக கூட இருக்கட்டும், அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத. உன் உள்ளத்தில் வயிறு இருக்குதா, இறங்கி அடி. இந்த சென்னையிலேருந்து நம்ம ஃப்ரெண்டு இதே யூடியூப் சேனலை பார்த்தா வந்தார். அவரால் சரியாக வெயிட் தூக்க முடியாது, ஏன்னா ஒரு ஆக்சிடென்ட்லாம் கால் வந்து கொஞ்சம் ஃபால்ட்டு. ஆனால் வண்டி எடுத்தார் என் நண்பே எம்ஜி ராமச்சந்திரன், கருப்பு ராமச்சந்திரன். இந்த தரமாக 3 வருஷம் ஆச்சு, சூப்பராக வண்டி வச்சு ஓட்டிகிட்டு இருக்காரு. கஷ்டம் இருக்குது, கவலை இருக்குது, ஆனால் இன்றைக்கும் உலகத்தை ஜெயிச்சிட்டாப்புல. இன்றைக்கும் அவர் ஓனராக இருக்காருங்க. அடுத்த மாதம் டிவி முடிய போகுது, சரிங்களா? அதுபோல் சிந்திங்க. அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி நல்லா கனவு காணுங்கள் பகல்லையே. அந்த சிந்தனையும் வெறியும் லட்சியத்திலையும் பின்வாங்காதீங்க. முடிந்த வரை யாருக்கும் காது கொடுக்காதீர்கள். பல பேர் பல விதத்தை சொல்லுவாங்க. அவன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மைண்ட் செட்டில் இருப்பான். அவன் மைண்ட் செட்டெல்லாம் உங்கள் மனசுக்குள்ளே வாங்கிட்டீங்கன்னா உங்கள் மனசே குப்பையாக போயிருமே. அதனால் யாருடைய மைண்ட் செட்டு வாங்காதீங்க. வண்டி எடுங்க, எடுக்கிறோம், ஜெயிக்கிறோம்.
இப்படிக்கு உங்கள் தங்கம் பாடி பண்ணி நன்றி வணக்கம்.